வணக்கம் சார். வணக்கங்க. அனைத்து எம்எல்ஏகளுக்கும் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் கார் வழங்கப்படுவதாக அறிவிப்பு தெரிவிச்சிருந்தார். இதற்கு ஆதரவும் இருக்கு, எதிர்ப்பும் இருக்கு. திமுக தங்களுக்கு வேண்டாம் என்று பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துல அறிவிச்சிருக்காங்க. இதற்கான தொகையெல்லாம் எங்கிருந்து வரும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? சார் இதுக்கு உண்டான தொகையெல்லாம் பொதுமக்களோட தொகை தான். ம். இவங்க தனிப்பட்ட முறையில சம்பாரிச்சு இவங்க அப்பா வீட்டு காசையா கொடுக்குறாங்க? ம். எல்லாம் பொதுமக்களோட காசு தான் சார். இவர் இப்ப கார் கொடுக்குறேன்னு இவர் சொல்றாரு. ம். ஒரு காரோட விலை என்ன? அது இனோவா கார் வேணுமா? அதுக்கு பெட்ரோல் எவ்வளவு? அங்க டிரைவரோட செலவு எவ்வளவு? ஏற்கனவே கடன்ல இருக்கு தமிழ்நாடு. இங்க பாத்தீங்கன்னா விவசாயி பாத்தீங்கன்னா தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கான், கடன் அடைக்க முடியாம. தண்ணி வேற வரல. என்ன பண்ணுவாங்க விவசாயி? விவசாயி எல்லாம் ஏற்கனவே தற்கொலை பண்ணிட்டு எல்லாம் இறந்துருக்காங்க. இவரு விவசாயத்தை கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணுவோம்னு தானே சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு. என்னத்தை தள்ளுபடி பண்ணாரு இவரு? முழுமையா எங்க தள்ளுபடி பண்ணாரு? இன்னைக்கு சக்கரை விலை என்ன சார் விக்குது? 48 ரூபா சக்கரை இன்னைக்கு 72 ரூபாய் விக்குது சார். அரிசி கிலோவுக்கு 15 ரூபாய் ஏறி போச்சு. இது எந்த எம்எல்ஏவுக்காவது தெரியுமா? இல்ல சீஃப் மினிஸ்டருக்கு தெரியுமா? எம்எல்ஏ எல்லாம் என்ன போய் ரேஷன் கடையில போய் ஜாமான் வாங்குறாங்க? சொல்லுங்க பாப்போம். எந்த எம்எல்ஏ ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க? இவங்களுக்கு காரு கொடுத்தா காருக்கு முன்னாடி உட்காந்துட்டு செல்போனை நோட்டிக்கிட்டே போவாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்றேன், எதுக்கு கார் கொடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துட்டு போலாம்ல? அங்க ஹெலிபேட் போட்டாக்கா அங்க போய் இறங்கிக்குவாங்கல்ல. என்ன சார் இது? போன ஆட்சியில என்னன்னு கேட்டாக்கா, திமுக ஆட்சியில அவரு கருணாநிதிக்கு பேனா வைக்கணும்னாங்க, கடல்ல கொண்டு போய் பேனா வைக்கணும்னாங்க. இப்ப இவர் என்னன்னா கார் வாங்கி கொடுக்கணும்ன்றாரு. மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, அதாவது பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் கார் வாங்கி கொடுக்கணுமா? பாவம், இவங்க அப்பா வீட்டு காசுல இருந்து வாங்கி கொடுக்க போறாங்க. அவன் விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான் சார். ஏன் கர்நாடகாவில் உங்க கூட்டணி ஆட்சி தானே, காங்கிரஸ் ஆட்சி தானே? போய் மாணிக்கம் தாக்கூர் கேட்டு தண்ணியை திறந்து விட வேண்டியது தானே சார்? ஒவ்வொரு எம்எல்ஏவும் பொதுமக்களோட பிரச்சனையை பார்க்கணும். அப்படின்னா அவங்க டவுன் பஸ்ல போனாங்கன்னா பொதுமக்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும், பொதுமக்கள் என்ன கஷ்டப்படுறான்றது தெரியும். அதை விட்டு இவங்களுக்கு இனோவா காரு, இன்னும் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் பதவியேற்ற ஒரு நாள் சீஃப் மினிஸ்டர் விஜய் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டாந்து சாப்பிட்டாரு. அதோட முடிஞ்சு போச்சு. என்ன ரீல் ஆட்சியா இல்ல ரியல் ஆட்சியா? சொல்லுங்க பாப்போம். யாரோட காசு சார் இது? பொதுமக்களோட காசு சார். தொகுதியில 3 லட்சம் மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நேரடியா சந்திச்சு அவங்க குறைகள்லாம் கேட்டு இருக்கணும். எம்எல்ஏக்கள் பலரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. எம்எல்ஏக்கள் கஷ்டத்துல இருக்காங்க சார். லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சலுகைகள் எல்லாம் கொடுத்தா மக்கள் நேரடியா சந்திப்பாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க சார். அந்த காலத்துல காங்கிரஸ் காலத்துல கக்கன் சொல்லி ஒரு அமைச்சர் இருந்தாரு. 2 வேசி வச்சிருந்தவரு சைக்கிள்ல போய் பொதுமக்களோட குறைய கேட்டாரு. இப்ப இவங்க எல்லாம் என்ன வானத்துல இருந்து குதிச்சிட்டாங்களா எம்எல்ஏ? இன்னைக்கு எந்த எம்எல்ஏ சார் சொத்து இல்லாம இருக்கு? சொல்லுங்க பாப்போம். எந்த எம்எல்ஏ காசு இல்லாம இருக்கு? எல்லாத்துட்டையும் காசு இருக்கு. பொதுமக்கள் தான் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. குடிக்க கஞ்சி கூட இல்லாம. காமராஜர் அந்த காலத்துல கிழிஞ்சு போன சட்டையை மறைக்கிறதுக்கு துண்டை போட்டு போனாராம் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது. இப்ப இருக்க எந்த பஞ்சாயத்து தலைவர் இது மாதிரி கிழிஞ்சு போன சட்டையை போட்டிருக்காங்க? சொல்லுங்க பாப்போம். என்ன சார் எல்லாமே நாடகம் நடிக்கிறாங்க. ஒருத்தர் பேனா வைக்கணுமா, இவருக்கு காரு வேணுமா, ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்க சொல்லுங்க சார். இதற்கு மத்தியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்வர் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. பெண்கள் இலவசமா பயணிக்கலாம் அப்படின்ற திட்டத்தை பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் 2ஆம் தேதியில இருந்து தொடங்கப்படும் அப்படின்றது அறிவிப்பு கொடுத்திருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? சார் ஏற்கனவே அரசு போக்குவரத்து நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ரிட்டையர்ட் ஆகுறாங்க பஸ் கண்டக்டர், அந்த அரசு போக்குவரத்து கழகத்துல வேலை செய்யறவங்களுக்கு இன்னும் செட்டில்மெண்டே ஆகாம நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னாக்க அப்புறம் ஏன் நஷ்டத்துல போகாது? அப்ப பெண்கள் மட்டும் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க, ஆண்கள் யாருமே ஓட்டு போடலையா? விட்டா எல்லாத்துக்கும் கொடுங்க. அது என்ன பெண்கள் ஆண்கள் நீங்களே பாகுபாடு பாக்குறீங்க? நீங்களே பிரிச்சு இது பண்றீங்களே. பெண்கள்னாக்க அவங்க மட்டும் போவாங்க, அப்ப ஆம்பளைக்கு என்ன பண்ணுவாங்க? நாங்க காசு கொடுத்து தான் போடுமா? எல்லாத்துக்கும் கொடுங்க. எம்எல்ஏ எல்லாம் பஸ்ல வர சொல்லுங்க சார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா 13 லட்சம் கோடி கடன்ல இருக்கு தமிழ்நாடு அரசு. இப்ப இன்னும் இந்த கார் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னும் ஏத்தி விடுறீங்க கடனை. பொதுமக்கள் தலையில தானே கட்டுறீங்க எல்லாமே. சொல்லுங்க பாப்போம். கார் வாங்கி கொடுக்கணும்னா அவர் வாங்கி கொடுக்கட்டுங்க. அவங்க எம்எல்ஏக்கு அவர் வாங்கி கொடுக்கணும். இந்த டிஎம்கே காரங்க வேணான்ட்டாங்க, இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க வேணான்ட்டாங்க.
கரெக்டா பேசுச்சு. அதை என் தொகுதிக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி பேசுச்சு அந்த காசுக்கு. அது மாதிரி பொதுமக்களுக்கு உண்டானதை பார்க்கணும் சாருங்க. இவங்க இஷ்டத்துக்கு கார் வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுக்குறேன். நான் வந்து எம்எல்ஏ வந்து ஒரு அந்த தொகுதியில வந்து ஆபீஸை போட சொல்லுங்க. சும்மா ஒரு இடத்துல மட்டும் ஆபீஸை போட்டா பத்தாது. ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒவ்வொரு ஆபீஸை போட சொல்லுங்க, ஒரு கிளார்க்கை போட சொல்லுங்க, பொதுமக்களை பார்க்க சொல்லுங்க. இவங்க பாட்டு கார்ல வராங்க, கார்ல போறாங்க. யார் எம்எல்ஏன்னு தெரிய மாட்டேங்குது, யார் மந்திரின்னு தெரிய மாட்டேங்குது. பொதுமக்களை வந்து பார்க்க சொல்லுங்க சார். இவங்க கார்ல இருந்துட்டு கையை கூப்பிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு போயிட்டாவே சரியா போச்சா? வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் போக சொல்லுங்க. எம்எல்ஏக்கு என்ன வேலை அதோட? மாசம் பிறந்தா வாங்காத காசு எங்க சம்பளம்? ஒவ்வொரு தெருவுலையும் போக பார்க்க சொல்லுங்க. அப்பதான் தெரியும் எந்த தெருவுல சாக்கடை அடைச்சிட்டு இருக்கு, எந்த தெருவுக்கு வந்து தண்ணி வரல, எந்த தெருவு வந்து குடிசையா கிடக்கு, இடிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு. இத பாருங்க, ஒன்றும் இல்லை, திருச்சி மாவட்டம், ஸ்ரீரங்கம் வட்டம், ஜீயபுரம் அந்தநல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் பிஓ ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கு. ஆர்ஐக்கு வந்து ஆபீஸே கிடையாது, இடிஞ்சு போய் பால் அடைஞ்சு போய் கிடக்கு. அதுக்கு எந்த அதிகாரி என்ன இங்க இருக்க கலெக்டர்ல இருந்து ஆர்டிஓ இருந்து தாசில்தார்ல இருந்து யாருக்குமே கண்டு தெரியலையா? திருச்சியில நான் போட்டேன் சார் பெட்டிஷனு. இன்னைக்கு லெட்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வருவாய்த்துறையினர் வந்து பணம் ஒதுக்கீடு செஞ்சா நாங்க வந்து செய்வோம் அப்படின்னு இது பொதுப்பணித்துறையில இருந்து. ஏன் சார் அப்புறம் அரசு அதிகாரி எதுக்கு, எம்எல்ஏ எதுக்கு? அதை பார்க்க சொல்லுங்க. ஒரு விஓ ஆபீஸ்ல ஒரு போர்டு கிடையாது சாருங்க. அத்தநல்லூர் கிராம விஓ ஆபீஸ்ல ஒரு போர்டு கிடையாது. அவங்க பாத்ரூம் போகணும், அவசரத்துக்கு ஒரு ஒன்று வேணுங்க போவாங்க வர பொதுமக்கள். அதுல இருக்க அதிகாரிக்கே வழி கிடையாது. இவ்வளவு பேர் வந்துட்டு போயிட்டாங்க, யாரும் பாக்குறது இல்ல. அதுக்கு அந்த விஓ ஆபீஸுக்கு முன்னாடி இருக்க கடையெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல இன்னைக்கு. இது எந்த கலெக்டருக்கும் தெரியாது, எங்க ஆர்டிஓக்கு தெரியாதா? இவங்க எல்லாம் சும்மா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கொடுக்குற ஃபைல்ல கையெழுத்து போட்டு போயிட்டு இருக்காங்க. வந்து பார்க்கணும் சார் ஒவ்வொருத்தரும் இன்ஸ்பெக்ஷனு. பார்த்தா தானே தெரியும். இதெல்லாம் பொதுமக்கள் பிரச்சனை கிடையாதா? கார் கொடுக்கறதுக்கு மட்டும் கேட்கறாங்களா இந்த எம்எல்ஏ? வந்து பாருங்க முத. நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த் சார், ஜெய் பாரத்.